வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். திருத்தணி வீரட்டேஸ்வரர் கோயில் இந்தியாவில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயில். செங்கல்லால் கட்டப்பட்டிருந்த இக்கோயிலானது பல்லவர்களின் கடைசி பேரரசனான அபராசித வர்ம பல்லவன் காலத்தில் கற்றளியாக மாற்றி கட்டப்பட்ட ஒரு கோவில். இக்கோயிலை நம்பி அப்பி என்பவர் தன் செலவில் கற்றளியாக கட்டினார். அதை கண்டு மகிழ்ந்த மன்னன் அபராசித வர்ம பல்லவன் ஒரு வெண்பா பாடினான். அப்பாடல் திருத்தணியர் செஞ்சடையிற் சற்கு கருங்கல்லார் கருள் கற்றளியா நிற்க விரும்பியே கலைகளெல்லாம் நவின்றரில் நம்பியப்பி பொற்பமையச் செய்தான் புரிந்து. இப்பாடல் இக்கோயில் சுவற்றில் கல்வெட்டாக செதுக்கப்பட்டு அதன் கீழ் இவ்வெண்பா பெருமானடிகள் தாம் பாடி அருளியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோயில் ஒரு தூங்கானை மாடக் கோயிலாகும். பொதுவாக தூங்கானை மாடக் கோயில்கள் கருவறை முதல் விமானம் வரை அரைவட்ட வடிவிலே இருக்கும். ஆனால் இக்கோயிலின் கருவறை செவ்வக வடிவிலும் விமானம் அரைவட்ட வடிவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இது மாடக்கோயில் என்பதால் கருவறைக்கு மேலே இன்னொரு அரைவட்ட கருவறை அமைக்கப்பட்டு அதன் மேல் விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் சிவன், உமையால், ஆலமர் செல்வன், திருமால், 7 கன்னியர் உள்ளிட்டோர் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தனியை புராணம் பாடிய கச்சியப்ப முனிவர் வீரகட்ட காச படலத்தில் இத்தல இறைவன் குறித்து 128 பாடல்களை பாடியுள்ளார். அனைவரும் வருக, திருத்தணி வீரட்டேஸ்வரரின் அருள் பெற்று மகிழ்வோடு வாழ்க. மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.